ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமா செய்வது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குவோம். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, முட்டைக்கோஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதங்கணும். வதங்கினக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கரம் மசால் பொடி, உப்பு அது மூணையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மசாலா எல்லாமே இது வெஜிடபிள்ஸில் படுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இங்கிட்டு சைடில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிடணும். தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி வச்சுட்டு அதை லாஸ்ட்டாக தான் நம்ம இது ஊற்றணும். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு லாஸ்ட்டாக தான் இது பண்ணணும். இப்போது குருமா இதில் தண்ணி ஊற்றி நம்ம விசில் வைக்கிறோம். ஒரு 2 விசில் ஆர் 1 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எல்லாம் இறங்கினக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காவை ஆட் பண்ணிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீனி ஆட் பண்ணுங்கள். சுகர் இருக்குல்ல, சீனி ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பாலை ஆட் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும்.